இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. Cross talk is subject of the solicitation of the central station of the radio station. 92.7 Big FM ல பாலாஜியோட TDC கேட்னும் போது இந்த வருஷத்துலயே வந்த கர்ண கொடூரமான மொக்கையான ஃபிளாப் டக்கர் படங்கள்லாம் என்ன அப்படின்றது வந்து ஒவ்வொரு படமா பார்த்து நிக்கிறோம், பார்க்க ஆரம்பிக்க போறோம். இன்ஃபேக்ட் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை துவக்கி வைக்கிறது என்ன படம்னா 180 தமிழ்ல சித்தார்த்தி 850 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நடிக்கிற படம் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது. நிறைய பொண்ணுங்களுக்கு சித்தார்த்தி அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்குன்ற ஒரு காரணம். இன்னொன்று வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிற டேரக்டர் எக்கச்சக்கமான வந்து ஆட் ஃபிலிம்லாம் எடுத்திருக்கிறாரு, செம்ம சீனியர் மோஸ்ட் கை அப்படின்றதும். அதுக்கப்புறம் படத்தில் வந்து ஒரு ரொமான்டிக் பாட்டு இருக்குது. அந்த பாட்டெலாம் வந்து இந்த படத்தை எதிர்பார்ப்பு கிளப்பிச்சு. பேர் வேற 180ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா ரிலீஸ் ஆன அன்றைக்கி நைட் ஷோ போய் உட்காந்தோம். 180 அப்படின்றது எதனால இந்த படத்துக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு 180 நிமிஷம் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படம் முடியும் போது தான் அட பாவிகளா இதுக்காக பேர் வச்சிங்க, இதை முதலே சொல்லி தான் நாங்கள் தேட்டர் விட்டாது கிளம்பியிருப்போமே அப்படின்ற அளவில் சித்தார்த்தி இந்த படத்தில் சாவ போகிற ஒரு இளைஞனாக நடிச்சு நம்மளாம் சாவச்சிருவார். தேட்டரில் இருக்கிறவங்க தலை தெறிக்க ஓடுறாங்க. இன்ட்ரோலாம் தேட்டரில் போட்டாங்க. இல்லைங்க நீங்கள் ஃபுல் படம் பார்த்து தான் போகணும் அப்படின்ற அளவுக்கு. ஸோ ஃபிளாப் டக்கர் கவுண்டவுனில் ஓகோபித்தமாக அனைத்து விதமான ஓட்டுகளையும் பெற்று இந்த படம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தாங்க வந்து என்டர் ஆயிருது. அது மட்டும் இல்லாமல் ஃபிளாப் டக்கரில் இருக்கிற எல்லா படமே வந்து ஒரு குவாலிட்டி இருக்குது. ரிலீஸ் ஆன ஒரே மாதத்துக்குள்ளே டிவியில் போட்ட குவாலிட்டி. இந்த படமும் அதுக்கு விதிவிலக்கல்ல. டிவியில் போட்டாங்க. அது எத்தனை பேர் பார்த்தாங்கன்றீங்களா தெரியல. ஹீரோயின் வீட்டிலலாம் பார்த்துருப்பாங்க. சொந்தக்காரன் பாரு நம்ம பொண்ணு நினச்ச படம் டிவியில் வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த படம் கொடுமையாக இருந்ததுக்கு அப்புறம் எது வந்துருக்கு நம்ம கேண்டிடேட்ஸா அப்படின்னு பார்த்தாங்க வந்து 2 படம் ஒரே நடிக்கிறது. யாருன்னா வந்து தனுஷோடது மாப்பிள்ளை அப்படின்ற அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணி சூப்பர் ஸ்டார் நடிச்சதை ஐயோ தேட்டரில் உட்காந்துக்கும் போது எல்லாம் சிரிக்கிறாங்க பயங்கரமா. அந்த படத்தில் இருக்கிற எல்லா ஜோக்குக்கும் சிரிச்சது யாரு அப்படின்னா 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள். அவங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவலுக்கு ஏற்பட்ட ஒரு படம் அப்படின்னு பார்த்தாக்க வந்து அந்த மாப்பிள்ளை தான். ஏன்னா அந்த படத்தில் மற்றபடி ஒரு காட்சிகள் கூட நம்ம தேட்டரில் வந்து கண் அப்படியே அப்பா நல்லா இதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப டேமேஜான ஒரு ரீமேக் பண்ணதுக்காக மாப்பிள்ளை படம் இந்த ஃபிளாப் டக்கர் கவுண்டவுனில் வந்துருது. அதில் இதை வந்து அன்சிகா மோத்வானியோட நடிப்பு திறமை எரியுது. ஐயோப்பா செம்மையாக இருக்கும். அது வந்து அது எதுக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தீங்களா, ஸ்கூலில் மார்வேச போட்டி நடத்தினாலே அதில் நடிக்கிற குழந்தை நல்லா நடிக்கும். அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்க. மனிஷா கொய்ராலா ஈக்குவலி போட்டு நடிச்சிருப்பாங்க. ஸோ மாப்பிள்ளைக்கு அப்புறம் தனுஷ் நடிச்ச இன்னொரு படம் என்னன்னா சீடன். அந்த படத்தை ஐயோ தனுஷ் வந்து அதில் சாமியாக வருவார்னு நினைக்கிறேன். ஐயோ அதை பார்க்கும்போது என்னவா இருந்ததுன்னா டிவியில் 4 வாட்டி போட்டாங்க இதுக்கப்புறம். ஆனால் அந்த படத்தை 4 வாட்டியில் ஒரு வாட்டி கூட யாராலையும் ஃபுல்லாக பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனாலே அந்த படமும் நம்மளோட கவுண்டவுனில் இருக்குது. நான் பார்த்ததில்ல சீடுனா நான் மாப்பிள்ளை தேட்டரில் போய் பார்த்து ஒரு 470 ரூபா பெண்டிங்கில் இருக்குது. தெலுங்கில் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்து புது படம் மாதிரி நம்மளுக்கு தமிழில் ரீமேக் பண்ணி கொடுத்தாங்க. அதன் விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தாங்க. ரிலீஸ் ஆன 7 நாளில் வந்து இல்லை அது ரொம்ப ஜாஸ்தி. ரிலீஸ் ஆன 3 நாள் அதுவும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ரிலீஸ் ஆன ஒரே அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து செம்மையாக நம்ம ஃபிளாப் டக்கர் கவுண்டவுனில் என்ட்ராகிற அளவுக்கு வந்து அந்த படம் இருந்தது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வெடி. இந்த வெடி படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து தெலுங்குல எப்போ வந்து அதாவது 800ஆம் செஞ்சுரியில் வந்து ஒரு படத்தை என்ன பண்ணியிருக்காரு பிரபுதேவா. கதை வந்து நார்மலாகவே அவர் வேறு ஏதாவது தான் எடுப்பார்ல அது மாதிரி வந்து எடுத்து இந்த படத்தை வந்து விஷால் வேற அவன் இவன்ல செம்மையாக நெச்சார். அதாவது அந்த படத்தோடு கண்டிப்பாக நேஷனல் லெவலில் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எதுக்கு இது நெச்சார் தெரில. அந்த படத்தை அப்படியே வந்து நடிச்சு ஒன்று தூக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு வில்லனு, இங்கேருந்து தலைமறைவாக போயிட்டு வேற ஒரு ஊரில் வாழ்கிற வாழ்க்கை, பேக்கான ஒரு ஹீரோயின். அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன அப்படின்னா வந்து கதை அப்படின்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. 450 வருஷமாக நம்ம பார்த்துக்கிற அதே கதை தான். அதே மாதிரி நடிப்பும் பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. கேமராவை பார்த்து பட்ஜெட்டில் பேசணும். அதுக்கப்புறம் வந்து பொழுது அடிக்கணும். தலை அப்படியே பிச்சுன்னு வெடியா இது வெடியா விடுவியா இந்த மாதிரி படத்துக்கு வருவியான்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்சி அச்சுக்கிற மாதிரி இருந்தது. சமீரா ரெட்டி அவங்க வாரணம் ஆயிரம் அப்படின்ற படம் நினைச்சிட்டு ரிட்டையர் ஆயிருக்கலாம். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த படம் நினைச்சாங்கன்னு தெரியல. எல்லாமே அப்படி இருந்த காரணத்தால ஃபிளாப் டக்கர் கவுண்டவுனில் நேரிலே இப்பொழுது இடம்பெற்றிருக்கிற படம் வெடி. இந்த படத்தை நீங்க பார்த்து ஒரு 120 ரூபா வேஸ்ட் ஆயிருந்தது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து ரீஎம்பர்சிங்லாம் கிடையாது. இல்லை கார்பரேட் கம்பெனியில் ஒன்று தான் இருக்கும் போல. சினிமா பார்க்குறவங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தால் யாராவது ஆதரிப்பாங்களா, கல்லெத்து அடிப்பாங்கன்றீங்களா? கரெக்ட் தான். நடுநிசி நாய்கள் டாஸ்மார்க்கு போயிருந்தா கூட யாருக்காவது இப்படி கொமட்டிட்டு வந்திருக்குமான்னு தெரியாது. ஆனா இந்த படத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஐயோ யூஆர் அப்சல்யூட்லி ரைட். ஐயோ இந்த படத்தை நைட் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் தெரியல நாய்களே வந்து இந்த படத்தெல்லாம் பார்த்ததுக்கு எனக்கு புற வாங்கி போட்டுருக்கலாம்டா அப்படின்ற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு அதை எப்படி சொல்றது அருவருப்பான ஒரு படம். இந்த படம் தான் வந்து நான் இதுக்கு தமிழில் பார்த்தது அப்படின்ற மாதிரி படம். நிறைய பேர் கேட்டாங்க ஹாலிவுட்ல படம் தவண்டி இது மாதிரி பாக்குறீங்க, நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் எடுத்தா பார்க்க மாட்டீங்களான்னு. நம்ம ஊர்ல இருக்கிறவங்க ஹாலிவுட் தரத்துல படம் எடுக்கட்டும், ஆனா அது காட்டுறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது யாரோ ஒருத்தர் கோடியில ஒருத்தருக்கு வக்கரமா தோன்ற ஒரு விஷயத்த இப்படி அம்பலப்படுத்தி இந்த அளவுக்கு கொமட்டிட்டு வர அளவுக்கு படம் எடுத்துக்கணுமா அப்படின்னு தெரியல. படத்துல ரீ ரெக்கார்டிங் இல்ல புதுமை பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா பாக்கிறதுக்கு மனிதர்கள் வேணும்ல. பார்த்துட்டு 2 பேருக்கு வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி இழுத்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அதனால வந்து இந்த படம் நம்ம லிஸ்ட்ல இருக்குது. 2வது வந்து கௌதம் மேனன் அவர்கள் தயாரிச்ச வெப்பம் என்ற திரைப்படம். இந்த வெப்பம் படத்துல பாட்டுலாம் வந்து சத்தியமா செம்மையா இருக்கு.
சீன்ஸ் மனசை தொட்ட மெலடி நம்ம சொல்லினே இருப்போம். ஆனா இந்த படத்துல எல்லா பாட்டுமே அப்படிதான் இருக்கும். மழை வரும் அறிகுறி மயிலாப்பூர்ல வரைக்கும் இன்னொரு கேட்டுது. ஆனா படம் இது ஓ மை காட் இஸ் த டிங்லிங் ஆஃப் த குங்லிங்ன்ற மாதிரி. வெப்பம் படத்தை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்னன்னா வந்து மியூசிக் ஆல்பமா ரிலீஸ் பண்ணியிருந்தா இதோட ஜாஸ்தி சேல்ஸ் லாபம்லாம் வந்துருவோம். ஆனா படமா ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. ஓவரால் இந்த 2 படமும் நேர்களே நம்மளோட ஃபிளாப் டக்கர் கவுண்டவுனில் ஏகோபித்த ஓகோபித்த ஓட்டுகளை பெற்று கும்மி அடித்துக் கொண்டு இடம் பெற்றிருக்கிறது. இன்னும் கடைசியா ஒரு 2 படம் பாக்கிறது. ஜெய்சங்கர் மாதிரியே இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை ஒரு நடிகருக்கு படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு படம் இல்லாம இருக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன அப்படின்னா வந்து அடுத்து 2 வாரத்துல அது டிவிலேயே வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் நடிச்ச 3 படங்கள் ஃபிளாப் டக்கர் கவுண்டவுன்ல இடம் பெற்றிருக்கிறது. அதுதான் வந்து ரவுத்திரம், வந்தான் வென்றான், சிங்கம் புலி என்ற அற்புதமான 3 காவியங்கள். என்னாச்சுடா நடிகர் ஜீவா அந்த கோப்படம் வச்சார், செம்ம ஹிட்டாச்சு, பயங்கரமா இல்ல என்னமோ ஏதோ யோ அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த சிங்கம் புலி, ரவுத்திரம், வந்தான் வென்றான் 3 பேக் டு பேக் வந்தது. இவருக்கு மார்க்கெட் இருக்கு, இவரோட படம் ஹிட் ஆயிடுச்சுங்கிறனால வெளியிட்டாங்களான்னு தெரியல. இதுல வந்து சிங்கம் புலி வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 2 வாரம் முன்னாடி டிவில போட்டாங்க. ஆனா இந்த வந்தான் வென்றான் தியேட்டரை விட்டு சென்றான்ற மாதிரி தியேட்டர்ல இருக்கும்போது டிவில போட்டாங்க. ஆனா டிவில எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்றது ஒரு மிக பெரும் கேள்வி. இதுல வந்து ரவுத்திரம் ஒண்ணி போடல. ப்ராப்ளி நான் நினைக்கிறது கணக்கு படிக்க வந்து நியூ இயருக்கு போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா வந்து பொங்கல் மிஸ் ஆகாது, கண்டிப்பா மிஸ் ஆகாது. ஸோ இதுல வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 படங்கள் தொலைக்காட்சிக்காகவே எடுக்கப்பட்டவை என்பதால் நமது ஃபிளாப் டக்கர் கவுண்டவுனில் நேர்களே இடம் பெற்றிருக்கிறது. மிக பெரும் பிளாக் பஸ்டர் ஃபிளாப் டக்கர் படங்கள் 2 இருக்குது. அந்த 2 படத்தை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதுல முதலாவதா வர படம் வந்து ஃபிளாப் டக்கர். இது இட்டாச்சா, இதோட வசூல் ரெக்கார்டு எவ்வளோ, எந்த படத்தோட முந்திச்சு எந்த படத்தை பிந்திச்சு அதெல்லாம் நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா 121 ரூபா கொடுத்து நான் பார்த்தேன். அதனால என்ன அப்படின்னா அவன் இவன் என்ற திரைப்படத்தை வந்து பயங்கரமா எதிர்பார்த்து பார்த்தேன். ஏன்னா நான் தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த லெஜெண்டரி டைரக்டர் பாலா அவர் எடுக்கிற படமாச்சு. அதுவும் ஆர்யா விசால்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா விசால் செம்மையா நடிச்சிருந்தார், ஆர்யாவும் நல்லா தான் நடிச்சிருந்தாரு. படத்துல சூர்யா வேற ஒரு சீனுக்கு வந்திருப்பாரு. இப்ப எல்லா படத்துலயும் தான் வரீங்களா, அதுல பரவாயில்ல. ஆனா அவர் வேற ஒரு சீன் வந்திருப்பாரு. இது மாதிரிலாம் இருக்கு பாலாவோட படம் அப்படின்றத போய் பார்த்தாக்க படத்துல எதுவுமே இல்லை. யார் இவங்கலாம், எதுக்காக இப்படி பண்ணுகிறாங்க, என்ன நந்தினி இது, எதுக்காக இவங்க சாவுறாங்க, எதுக்காக கொடூரமா முடிக்கிறாங்க அப்படின்ற எந்த ஒரு கேள்விக்குமே விட கிடையாது. படம் பாட்டுக்கு ஆரம்பிக்கும், படம் பாட்டுக்கு முடியும். அவன் இவன் எவன் இவன் அப்படின்ற மாதிரி போனதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா தலையில கை வச்சுனே 120 ரூபா போயிடுச்சேன்னு வந்தேன். அவ்வளோ தேட்டர் விட்டு. இது ஒரு படம் அப்படின்னா மொத்தமா இந்த எல்லா படங்களையும் விட நான் தாண்டா ஃபிளாப் டக்கர் அப்படின்றத சொல்ற ஒரு படம் என்னன்னு பார்த்தாங்க தமிழ்நாட்டு காப்பு தான் அப்படின்ற மாதிரி ஏகோபித்த ஓகோபித்த பாடல்கள் இருக்கிற இந்தியில சல்மான் கான் போலீஸா நடிச்சு தமிழ்ல சிம்பு அந்த கேரக்டர்ல நடிக்க ட்ரை பண்ணிய வாஸ்தி இஸ் தி ஃபேண்டாஸ்டிக் ஆஃப் தி ஆசம் மேன். எதுக்குடா இந்த அடன்றீங்களா? ரிலீஸ் ஆன அன்னைக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணி 120 ரூபா செலவு பண்ணி கூட ஒரு 4 பேரை வேற கூட்டின்னு அந்த படத்தை போய் உட்காந்து பார்க்கும்போது ஆஹா என்ன ஒரு நடிப்பு பர்ஃபார்மன்ஸ், ஒருத்தருக்கு கூட வரணுமே இல்லவே இல்லை. ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், கூட நடிக்கிறவங்க ஆகட்டும், நடிப்புன்றது எவ்வளோ கிலோ அப்படின்ற அளவுக்கு படத்தில் பர்ஃபார்மன்ஸ். ஒரு சீனுக்கு இன்னொரு சீனுக்கு சம்மந்தமே கிடையாது. என்ன பேசுறாங்க, திருநெல்வேலி பாசன்ற பேரில் வந்து காது கொயின்னு கிழிது. அப்படியே கங்குலியே எழுந்து விட்டு போயிட்டாருன்னா பார்த்தீங்களா தேட்டர் விட்டு. அந்த மாதிரி இருந்த காரணத்தினால இந்த படத்தில் வேற ஹீரோ பேர் ஒஸ்தியா, ஹீரோயின் பேர் வந்து நெடுவாலியா. ஐயோப்பா தலையிலே ஒரு வாலி எடுத்து வச்சுக்கலாம் போல இருந்தது. ஓவரால் இந்த படம் முடிச்சு தேட்டரில் 6 பேக்ஸ் காட்டுற சிம்புவை பார்க்கணுங்கிறதுக்காக கடைசியில் வெயிட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா ஐயோ இன்டர்வல்ல போயிருக்கலாமே மாதிரி கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா ராஜபாட்டியை பத்தி சொல்லவே இல்லையா அப்படின்றீங்களா? படத்தை பார்த்து ஒரு 120 ரூபா போயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி 8 நிமிஷம் வேற பேசிட்டேன். இப்போ அதை பத்தி பேசி டைம் வேற வேஸ்ட் ஆகணுமே அப்படின்றதுனால தான் ராஜபாட்டை ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தி மெகா சைஸ் ஓட்டை. ஸோ அடுத்த வருடத்துல இதே மாதிரி ஃபிளாப் டக்கர் படங்கள் இல்லாம ஏகோபித்த ஓகோபித்தமா டாப் டக்கர் படங்களா இவங்க பண்ணுவாங்க என்று நம்புவோமாக. இந்நிகழ்ச்சியின் மூலம் யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் கிடையாது. இருந்தாலும் நம்மளோட காசு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி படம் பார்த்துருக்கோமே, நம்ம இந்த படத்தை பத்தி என்ன நினைச்சோம் அப்படின்றத சொல்லணும்ல, சொல்லாம இருந்தது தப்பு. அதை சொல்லிட்டோம். நீ கேட்டுங்கிறது நான் கேட்டுங்கிறது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. எப்பவுமே விமர்சனம் அப்படின்னா வந்து புகழ்ந்துனே இருக்க முடியாது. சூப்பரா இது சூப்பரா இதுன்னு சொல்லினே இருக்க முடியாதுல்ல, அதுதான்.